बाबा बच्चों से क्या चाहते हैं? शिव बाबा குழந்தைகளிடம் என்ன விரும்புகிறார்? शिव बाबा की बच्चों से क्या आस है? शिव பாபாவிற்கு குழந்தைகளிடம் என்ன ஆசை வச்சிருக்கார்? है? अरे शिव बाबा का धंधा क्या है? அரே शिव பாபாவுடைய வேலை தான் என்ன? அவருக்கு என்ன தொழில்? है? ईश्वरीय सेवा। பாபா சொல்றாங்க ஈஸ்வரிய சேவை தான் தந்தைக்கு தொழிலாக இருக்கு. सृष्टि की सेवा करने के लिए शिव आता है। சிருஷ்டிக்கு சேவை செய்வதற்காக தான் உலகத்திற்கு சேவை செய்வதற்காக தான் தந்தையே வந்திருக்கிறார். सृष्टि का कल्याण करने के लिए சிருஷ்டிக்கு நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறார். उस कल्याणकारी धंधे में பாபா சொல்றாங்க இந்த நன்மை செய்யக்கூடிய சேவையில் जो बच्चे எந்த குழந்தைகள் எல்லாம் सहयोगी बनते हैं சகயோகிகளாக ஆகிறார்களோ तो वो सहयोग कोई तो ऐसे करते हैं जैसे कि बड़ी भारी मुसीबत आ गई। பாபா சொல்றாங்க சில குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னா சேவை செய்யறதுன்னா கூப்பிட்டா அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு வருவாங்க. कोई दिखावा के तौर पर करते हैं। இப்படி ஒரு விதமாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க இன்னொரு விதமாக எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்களுக்கு காட்டிக்க கூடியதுக்காக சேவை செய்வாங்க. कोई सहज सहज करते हैं, சிலர் ஈஸியாக செய்வாங்க சேவைய. कोई दिल की सच्चाई से करते हैं। சில பேரு தன்னுடைய மனதார சேவை செய்வாங்க. तो जो दिल की सच्चाई से सफाई से பாபா சொல்றாங்க யாரெல்லாம் மனதினுடைய தூய்மையாகவும் மனதார சேவை செய்யறாங்களோ यज्ञ की सेवा करते हैं அப்படிப்பட்ட சேவையை யாரு செய்யறாங்களோ उनको जन्म जन्मांतर के लिए அவங்களுக்கு ஜென்ம ஜென்மாந்தரத்திற்காக जो भी इच्छाएं होती हैं मन के अंदर அவர்களுக்கு மனதிற்குள்ளே என்னெல்லாம் விருப்பம் இருக்குமோ वो सारी पूरी அது எல்லாத்தையும் होती रहती है। அது தானாகவே பூர்த்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கு பூர்த்தி ஆகும்னு சொல்றாங்க. बड़ी दुकान वाला हो छोटी दुकान वाला हो பாபா சொல்றாங்க பெரிய கடைக்காரராக இருக்கலாம் அல்லது சிறிய கடைக்காரராக இருக்கலாம். बड़े कारखाने वाला बाप हो छोटे कारखाने वाला बाप हो இல்லை என்றால் பெரிய ஃபேக்டரியினுடைய தந்தையாக இருக்கலாம் அல்லது சிறிய ஃபேக்டரியினுடைய தந்தையாக இருக்கலாம். उस कारखाने को उस दुकान को जो बच्चा संभालेगा பாபா சொல்றாங்க அந்த ஃபேக்டரியாக இருக்கலாம் அல்லது கடையாக இருக்கலாம். அந்த கடையை அல்லது ஃபேக்டரியை எந்த குழந்தைகள் நல்ல விதத்துல கவனிச்சுப்பாங்களோ बाप उस बच्चे को याद जरूर करेगा। அந்த குழந்தைகளை கண்டிப்பாக தந்தை நினைவு செய்வார். बाप के बच्चों में उम्मीद रहती है அதனால்தான் தந்தைக்கு குழந்தைகள் மீது நம்பிக்கை இருக்கு. ये बच्चा मेरा नाम बाला करेगा। எப்படின்னா இந்த குழந்தை என்னுடைய பெயரை வெளிக்கொண்டு வரும், அதான் தந்தையினுடைய பெயரை காப்பாத்தும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. तो बाप याद करेगा அதனால்தான் தந்தை நினைவு செய்வார். तो बच्चे को जरूर अंदरूनी खुशी आती रहेगी। அப்போ அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளேயே குஷி என்பது இருந்து கொண்டே இருக்கும். प्यार कभी छिपता नहीं है। பாபா சொல்றாங்க அப்படியே அன்பு என்னவோ ஒட்டிக்காது. प्यार को ही याद कहा जाता है। பாபா சொல்றாங்க எது அன்போ அதுதான் நினைவு. इसलिए बाप कहते हैं याद मत करो। அதனால்தான் தந்தை கூறுகிறார் लवलीन हो जाओ। பாபா சொல்றாங்க யாது நினைவுன்னு சொல்லாதீங்க, அப்படியே நினைவுல இணைஞ்சு மூழ்கி போயிடுங்க. याद में खो जाओ। அதான் நினைவுல அப்படியே மூழ்கிடுங்க, தந்தையினுடைய நினைவுல மூழ்கிடுங்கன்னு சொல்றாங்க.